சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி மத்தியானம் எங்கள் வீட்டில் லஞ்சு மெனுக்குங்க ஒரு சைட் டிஷ். எஸ், லெஃப்ட் ஓவர் குணுக்கு அதாங்க செய்ய போகிறேன். நான் ஒரு 4 டேஸுக்கு முன்னாடி பாசிப்பருப்பு தோசை அது ரெடி பண்ணேங்க. அந்த தோசைக்கு ரெடி பண்ண அந்த பாசிப்பருப்பு அரைச்ச அந்த தோசை மாவு கொஞ்சம் மீதம் இருந்தது. 1/2 கப்பு பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்புங்க. இது ரெண்டையும் நல்லா ஒரு 2 ஹவர்ஸ் ஊறினதுக்கு அப்புறம் நம்ம மசாலா வடைக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி தண்ணி ஊற்றாமல் கெட்டியாக அரைச்சிட்டு அந்த பாசிப்பருப்பு தோசை மாவையும் இதோடையே சேர்த்துட்டு கொஞ்சமாக, ஏன்னா தோசை மாவுலே ஏற்கனவே உப்பு இருக்குது, அதனால் லிட்டில் பிட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் இதோட உப்பை சேர்த்துட்டு மஞ்சத்தூள் பெருங்காயம் எல்லாம் சேர்த்துட்டேங்க. இப்போ சுடுறதுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். இதுலேருந்து ஒரு கரண்டி எண்ணெயை இந்த பருப்பில் சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சிட்டு குணுக்கு போடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோடாப்பூ ஆப்ஷனல் தான், விருப்பம்னா சேர்த்துக்காங்க. சேர்த்துட்டு அப்படியே நல்லா ஒரு தடவை பிசைஞ்சிட்டு தண்ணியில் கையை நனைச்சிட்டு இப்படி குட்டி குட்டியாக கொஞ்சம் நிறைய மாவு எடுத்துக்கோங்க. எண்ணெயில் போடும்போது இப்படி கிள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கணுங்க. இதுக்கு பேர் தான் குணுக்குன்னு பேர். இந்த நவராத்திரி கொலு சமயத்துலலாம் ஏதாவது ஒரு காரம் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த குணுக்கு பண்ணுவாங்கங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இது சும்மாவும் பண்ணலாம், இதோட நீங்கள் வெங்காயமும் சேர்த்தும் பண்ணலாம். ஆனால் சுவாமிக்கு பண்ணும்பொழுது வெங்காயம் சேர்த்து பண்ண மாட்டாங்க. நம்ம ஆர்டினரியாக சாதாரணமாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸோ இல்லைன்னா இந்த மாதிரி லஞ்ச் மெனுக்கு சைட் டிஷ்ஷாவோ இல்லை பசங்க ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இதை தயார் பண்ணலாங்க. இப்போ நான் அந்த பாசிப்பருப்பு தோசைக்கு காரத்துக்கு ஒரு 5 கார மிளகாய் சேர்த்தேங்க. அதுதான் காரமே. இப்போ இந்த தனியாக பருப்பு ஊற வச்சதோடு நான் எதுவும் சேர்த்து அரைக்கலை. நீங்கள் தேவைப்பட்டால் காரம் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொரு 5 மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. காரம் அவங்கவுங்க விருப்பந்தாங்க. இப்போ நான் இது பருப்பு ஊற வச்சது, அரைச்சது, கரைச்சது அதெல்லாம் நான் காட்டல. மாவெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இந்த ரெடி பண்ண மாவை இப்போ அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதாங்க. நான் இந்த சுட்ட எண்ணெயை இதோட ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு நான் குணுக்கு கிள்ளி எண்ணெயில் போடும்பொழுது நான் காமிச்சிட்டு உங்களுக்கு நான் ஃபைனலாக சர்வ் பண்ணுறேங்க. ஜஸ்ட்டு ஒரு 1/2 ஹவருக்குள்ளே ரெடி பண்ணக்கூடிய ஒரு அருமையான நல்ல கரை மொறுன்னு, மேலெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா ஸ்பான்ச்சாக சூப்பராக நல்லா இருக்குங்க. சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி மீல்ஸ் எதுக்கு வேணாலும் இதை நம்ம சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாங்க. ஒரு கூட்டு பொரியல் அப்படின்னு பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இந்த மாதிரி சைட் டிஷ்ஷு சாப்பாட்டுக்கே நம்ம செஞ்சு சாப்பிடணுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் தரவாக வீடியோவை செக் பண்ணிவிட்டு என்னோடய மெத்தடில் நான் சொல்லி கொடுத்தபடி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். என் சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு என்னோடய ரெசிபிலாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க என் சேனலை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு லைக் சிம்பிள் கொடுத்துருங்க. அப்புறம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் விரும்பினா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கூடவே வச்சுக்கோங்க. எல்லா ரெசிபீஸும் சூப்பராக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிவிடுவேன். அதை விட சூப்பர், நீங்கள் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா என்னோடய வீடியோ ஒன்று உங்களுக்கு அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சிம்பிளோட டான் உங்கள் வீட்டுக்கே வந்துடுங்க. ஓகே, வாங்க இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு இதில் தண்ணி வச்சுக்கோங்க. பொரிச்சு எடுக்கிறதுக்கு டிஷ்யூ பேப்பரை போட்டு ஒரு பாத்திரம் ரெடி பண்ணிங்க. இந்த தட்டெல்லாம் இந்த மாதிரி ரெடியாக வச்சுக்கோங்க பொரிக்கிறதுக்கு. இந்த மாதிரி மாவு இதெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு தண்ணியில் கையை நினச்சிக்கோங்க. இப்படி ஒரு பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க. இதை பாருங்க,
அப்படியே உருண்டி உருண்டி சின்ன சின்னதாக போடுங்கங்க. நல்லா வேக 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 அப்படியே சூப்பராக இருக்குங்க, நல்லா ஜம்முன்னு. சட்டி எண்ணெய் இதெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் வச்சு இதை சுடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை போட்டு பொரிச்சு எடுங்கங்க. சட்டி ஃபுல்லாக போடாதீங்க, எண்ணெய் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு போடாதீங்க. இந்த உருண்டையெல்லாம் நான் எண்ணெயில் வேகிற அளவுக்கு இடம் இருக்கணும் முதல்ல, அந்த மாதிரி பார்த்து செய்யுங்க. ஓகே, பாருங்க, போட்ட உடனே போட்டு கிளறாதீங்க, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டைம் கொடுங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா அப்படி பரட்டி விடுங்க. முதல்ல நல்லா எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த உருண்டையை போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் ஒரே மாதிரியே அப்படியே சூப்பராக பொரிச்சு எடுங்கங்க. அவ்வளோதாங்க, ஜம்முன்னு இருக்கும். நான் இதெல்லாம் பொரிச்சிட்டு கடைசியாக உங்களுக்கு சர்வ் பண்ணுறேங்க நான். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நல்லா சூப்பரான ஜம்முன்னு, வெளியிலலாம் நல்லா க்ரன்ச்சியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. நாங்கள் சாப்பாட்டுக்கு இது ஃபுல்லாக பொரிச்சிருந்தேன். நாங்கள் நல்லா சூடாக இருந்ததும் சைடிஷ்ஷு மிக பிரமாதமாக இருந்ததுங்க. அதுவும் ரசம் சாதத்துக்கு அவ்வளோ டாப்பாக இருந்தது. நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருந்தது. ரொம்ப நல்லா இருக்குங்க. இது நாட் ஓன்லி லன்ச் மெனு, ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ், ஒரு டீ காஃபியோட எப்படி வேணாலும் இதை நம்ம சாப்பிட்லாங்க. குணுக்குன்னு சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பராக. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து இதே மெத்தட் அண்ட் ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கிட்டத்தட்ட 90% பார்க்குறீங்க. உங்களுடைய ஆதரவு தாங்க என்னுடைய வளர்ச்சி, மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியில் உங்களை நான் பார்க்குறேன். Have it. Emmy. See you next. Bye-bye.